அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கு. அது எல்லாருக்கும் பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. இதை எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் அமெரிக்க டாலர்ல வாங்கணும்னு எல்லா நாடும் கேள்வி கேட்கணும். அதை கேட்காத வரைக்கும் இன்னைக்கு ஈரானுக்கு நடந்தது நாளைக்கு நம்ம கூட நடக்கலாம். நம்மளுக்கு 1998 நடந்ததுல சாங்ஷன்ஸ் கொண்டு வரேன்னு சொன்னாங்கல்ல, டாலர்ல தான் நீங்க ஆயில் வாங்க முடியும். டாலர் நீ வந்து அண்ணன் தண்ணி போடக்கூடாது நாட்டாம தீர்ப்பு கொடுக்குற மாதிரி டாலர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன் ட்ரம்ப். நீங்க எதுல வாங்குவீங்க? இன்னைக்கு ஈரான்கிட்ட இருந்து வாங்க முடியும், ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க முடியும். சரி, ஈரானும் ரஷ்யாவும் இல்லை, நீங்க டாலர் இல்லாம ஆயில் வாங்க முடியாது, டாலர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அமெரிக்கா சாங்ஷன்ஸ் போறான். நீங்க எங்க இருந்து வாங்குவீங்க சொல்லுங்க? அதனால தான் சொல்றேன், த்ரெட் நம்மளுக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அந்த டாலர் வெப்பனைஸ் ஆயிடுச்சு இல்லையா, அதை மாத்தாம வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியும் டாலரையும் பிரிக்காம, டாலரையும் தங்கத்தையும் பிரிக்காம, டாலரையும் பெட்ரோலையும் பிரிக்காம உலகத்துல அமெரிக்கா சொல்றதா நீங்க கேட்டாகணும்.